வணக்கம். முருகன் பீலோக், முல்லை முருகன் பீலோக். வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். மியான்மரில் குண்டுவெடிப்புகளுக்கு மத்தியில் நடத்தப்படும் தேர்தல், ஐநா சபை கடும் அதிருப்தி. ஜப்பானில் கோர விபத்து, 20 வாகனங்கள் எரிந்து நாசம். அதிர வைத்த ஈரான், மேற்குலக நாடுகளுடன் முழு அளவிலான போர். தாய்லாந்து கம்போடியா இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்து. சோமாலிலாந்தை தனிநாடாக அங்கீகரித்தது இஸ்ரேல். சோமாலியா கடும் எதிர்ப்பு. பேருந்து கவிழ்ந்து விபத்து, 15 பேர் உயிரிழப்பு, பலருக்கு படுகாயம். நீங்கள் கேட்டது தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். மியான்மரில் நேற்று ஆரம்பமான தேர்தல் ஒரு ஏமாற்று நிகழ்வென தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகள் கலைக்கப்பட்டுள்ளதுடன் பல தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் நாட்டில் நிலவும் உள்நாட்டு போர் காரணமாக பெரும்பாலான மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இராணுவ ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறும் தேர்தல் பல கட்டங்களாக நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்களிப்பை தடுப்பவர்கள் அல்லது எதிர்ப்பவர்களுக்கு மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என இராணுவம் தெரிவித்துள்ளது. புதிய இராணுவ சட்டத்தின் கீழ் 200க்கும் அதிகமானவர்கள் மீது ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நேற்று வாக்குப்பதிவு ஆரம்பமான நிலையில் நாட்டில் குறைந்தது 2 பகுதியில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எறிகணை தாக்குதல்கள், 3 காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் ஒருவரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இது தவிர தாய்லாந்து எல்லையை ஒட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் 10 வீடுகள் சேதமடைந்தன. இந்த சம்பவத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை மியான்மர் இராணுவ ஆட்சிக்குழுவின் தலைவர் மின் ஆங் ஹலேங் தேர்தல் வாக்குப்பதிவு சுதந்திரமாகவும் நீதியாகவும் நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டை மீண்டும் பல ஜனநாயக ஆட்சி முறைமைக்கு கொண்டு வருவதே தமது நோக்கம் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த தேர்தலில் வாக்களிக்க மறுப்பவர்கள் ஜனநாயகத்தை நோக்கிய முன்னேற்றத்தை நிராகரிப்பவர்களாக கருதப்படுவார்கள் என அவர் எச்சரித்துள்ளார். இராணுவ ஆட்சியினை தனது அதிகாரத்தையும் நிலைநிறுத்தி அங்கீகாரத்தை பெறும் நோக்கில் சீனாவின் ஆதரவுடன் இராணுவ ஆட்சிக்குழு இந்த தேர்தலை நடத்துவதாக அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டெர்க் மியான்மரின் தற்போதைய கள நிலைமை குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ளார். கருத்து சுதந்திரம், ஒன்றுகூடல் அல்லது அமைதியான முறையில் கூடுவதற்கான மக்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் பனி படர்ந்த சாலையில் சென்ற 60க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து போலீசார் கூறியதாவது, டோக்கியோவில் இருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் குன்மா மாகாணத்தில் உள்ள கான் எட்சு நெடுஞ்சாலையில் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் கார்களில் அணிவகுத்து சென்றனர். நேற்று முன்தினம் இரவு கடுமையான பனிப்பொழிவு காரணமாக சாலைகளில் பனி படர்ந்து காணப்பட்டுள்ளது. இதனால் மினகாமி நகரில் 2 லொரிகள் மோதி விபத்துக்குள்ளாகின. அதன் பிறகு பனி காரணமாக ஒன்றன் பின் ஒன்றாக சுமார் 60க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மோதியுள்ளன. இதில் 20 வாகனங்கள் தீயில் எரிந்து நாசமாகின. 7 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து காரணமாக கான் எட்சு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் ஈரான் ஒரு முழு அளவிலான போரில் ஈடுபட்டுள்ளதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நடைபெறவுள்ள நிலையில் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஈரானில் நிலைத்தன்மை சீர்குலைக்க விரும்புவதாகவும் அவற்றுடன் ஈரான் போரில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஈரான் ஜனாதிபதி மசூத் செபஸ்கியன் குறிப்பிட்டுள்ளார்.
ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா ஈரானின் உச்ச தலைவர் அயர்வான் அலி ஹமேனியின் இணையதளத்தில் வெளியான நேர்காணலில் தற்போதைய சூழலானது 1980களில் ஈராக்குடன் நடைபெற்ற போரை விட மோசமானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 1980 தொடக்கம் 1988 காலப்பகுதியில் நடைபெற்ற போரை விட தற்போதைய மேற்குலக நாடுகளுடனான மோதல் மிகவும் சிக்கலானது மற்றும் கடினமானது என்று அவர் விவரித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய 12 நாள் வான்வழி தாக்குதலில் மூத்த இராணுவ தளபதிகள் மற்றும் அணுசக்தி விஞ்ஞானிகள் உட்பட சுமார் 1100 ஈரானியர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலில் 28 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து கம்போடியா நாடுகளுக்கிடையே நீடித்து வரும் எல்லை மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கைச்சாத்திடப்பட்டது. தாய்லாந்து கம்போடியா இடையே எல்லையில் உள்ள நகரை சொந்தம் கொண்டாடுவது தொடர்பாக நீண்ட காலமாக பிரச்சனை வருகிறது. இது தொடர்பாக மோசமான போர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு இரு இராணுவத்தினர்களுக்கிடையிலும் மோதல் வெடித்தது. கடந்த ஜூலை மாதம் இரு நாட்டு இராணுவத்தினருக்கும் மோதிக்கொண்டனர். 5 நாட்கள் சண்டைக்கு பிறகு போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அதன் பின்னர் எல்லை பதற்றம் சற்று தணிந்தது. பின்னர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மீண்டும் சண்டை தொடங்கியது. இந்த நிலையில் இரு நாடுகளும் புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இதன் மூலம் எல்லையில் நடைபெற்ற ஒரு வார சண்டை முடிவுக்கு வருகிறது. சோமாலியாவில் இருந்து பிரிந்து சுயாட்சி அதிகாரம் கோரி வரும் சோமாலிலாந்து பகுதியை ஒரு சுதந்திர நாடாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. இதனூடாக இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கும் உலகின் முதல் நாடாக இஸ்ரேல் அமைந்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் சோமாலிலாந்து தலைவர் அப்திரஹ்மான் முகமது அப்துல்லாயி ஆகியோருக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியானது. இரு நாடுகளும் முழுமையான ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்துவதாகவும் பரஸ்பரமாக தூதரகங்களை திறக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளன. இதனிடையே விவசாயம், சுகாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார துறைகளில் உடனடி ஒத்துழைப்பை வழங்க இஸ்ரேல் முன்வந்துள்ளது. இதேவேளை இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு சோமாலியா அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இது தனது நாட்டின் இறையாண்மை மீதான நேரடி தாக்குதல் என்றும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் அந்த நாட்டு பிரதமர் கம்சா அப்தி ஃபாரே கூறியுள்ளார். அத்துடன் சோமாலிலாந்து என்பது சோமாலியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இஸ்ரேலின் இந்த ஒருதலை பட்சமான முடிவு ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என்றும் ஆப்பிரிக்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. 1991 சோமாலியாவில் ஏற்பட்ட உள்நாட்டு போருக்கு பின்னர் சோமாலிலாந்து தனி நாடாக அறிவித்துக் கொண்டது. கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சொந்தமாக நாணயம், கடவுச்சீட்டு மற்றும் காவல்துறை ஆகியவற்றை கொண்டுள்ளது. அத்துடன் ஓரளவு நிலையான ஜனநாயக ஆட்சியை நடத்தி வருகிறது. ஏடன் வளைகுடாவில் மிக முக்கியமான புவிசார் அரசியல் இடத்தை பெற்றுள்ளது. சர்வதேச அளவில் எந்த ஒரு ஐக்கிய நாடுகள் உறுப்பு நாடுகள் இதுவரை சோமாலிலாந்தை அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமெரிக்காவில் மேற்கு வாத்துமாலாவில் உள்ள ஷோலோலா பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை நிகழ்ந்த கோரமான வீதி விபத்து சிக்கி குறைந்தது 15 பேர் உயிரிழந்தனர். பயணிகள் பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது. குவாத்தமாலாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள நெடுஞ்சாலையில் இந்த பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. விபத்து நடந்த பகுதியில் மிக அடர்த்தியான பனிமூட்டம் நிலவியதாகவும் இதனால் ஓட்டுநருக்கு வீதி சரியாக தெரியாதால் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் எனவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்து குறித்து தகவல்கள் அறிந்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் பள்ளத்தாக்கில் விழுந்த சிதைந்த பேருந்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விடயத்தில் 11 ஆண்கள், 3 பெண்கள் மற்றும் ஒரு குழந்தை உட்பட மொத்தம் 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த சுமார் 19 பயணிகள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மருத்துவமனை தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன.
வெளியிட்டுள்ளன. இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவேறுகிறது. எங்களுடைய வெளிநாட்டு செய்திகளை தொடர்ந்து நீங்கள் உடனுக்குடன் பார்ப்பதற்கு எங்களுடைய தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். ஆகையினால் மீண்டும் ஒரு செய்தி காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருகன்.